சரி, ஓகே. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மினி கேஸ் ஸ்டவ் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே போங்க. இல்லை அப்படின்னா கீழே வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கும், உங்களுக்கே தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்னு பண்ணுறேங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சொல்ல மறந்துட்டேன்ல. ஓகே, இப்போ நம்ம செய்ய போகிறது மினி கேஸ் ஸ்டவ். அதுக்கு கன்ஃபார்மாக வந்து ஒரு சிலிண்டர் தேவை, அதாவது கேஸ் தேவை. அதுக்கு வந்து என் வீட்டில் இருக்கிற 2 பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கிட்டேன். அது சேம் சைஸில் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உங்கள் வீட்டில் எந்த மாதிரி சைஸில் இருக்கோ அது 2 எடுத்துங்க. அதுக்கப்புறம் அது 2த்துக்கும் மூடி இருக்கும். மூடினா அது மேலே மூடுறது இருக்கு இல்லையா, அது இருக்கும். அந்த மூடியை நீங்கள் 2 ஹோல் போடணும். அதுக்கு உங்கள் வீட்டில் சால்ட்ரிங் ஐன் இருந்ததுன்னா அதை நல்லா ஹீட் பண்ணி 2 ஹோல் போட்டுங்க. அப்படி இல்லையா, கவலையே கிடையாது. கத்தி இல்லைனா வேறு ஏதாவது வச்சு அது 2 ஹோல் கொஞ்சம் சின்னதாக போட்டுங்க, ரொம்ப சைஸ் பெருசாக வேணாம். அப்படி போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 மூடியிலையுமே 2 ஹோல் வந்துடும். அதுக்கப்புறம் அது 2 பாட்டிலையும் நான் ஒட்டி வச்சுக்கிட்டேன். நீங்கள் ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பாட்டிலில் தண்ணி ஃப்ரெஷ் வாட்டராக இருந்தால் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டரை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிங்க. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டில் வந்து நான் எடுத்துக்கிட்டது வந்து ஒரு 250 ml சின்ன பாட்டில். அதில் வந்து நான் கடையில் வாங்கிட்டு வந்த பெட்ரோல் என்ன பண்ணிக்கிறேன், அதில் ஊற்றி வச்சுக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், அந்த 2 மூடியோட டாப்லையும் சால்ட்ரிங் ஐனை வச்சு 2 ஹோல் போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்காக அப்படின்னா, அது வழியாக தான் இப்போ நம்ம வந்து பைப் கனெக்ஷனை கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்கணுன்றதை வந்து நான் வீடியோவில் காமிக்கிறேன். அதே மாதிரி பார்த்து கரெக்டாக கொடுத்துக்குங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரியே அந்த ஓஸ் எல்லாமே அந்த மூடியில் சொருனதுக்கப்புறம் க்ளூகனை வச்சு எந்த இடத்துலையுமே லீக் ஆகாத மாதிரி ஃபில் பண்ணுறேங்க. ஏன்னா வந்து இது வந்து கேஸு, நம்ம நெருப்பு பற்ற வைக்க போகிறோம். ஸோ இன்கேஸ் லீக் ஆகி ஏதாவது சின்ன சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஃபாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், சுற்றி க்ளூகனை வச்சு அந்த எந்த இடத்துலையும் லீக் ஆகாத மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், கம் வச்சு ஒட்டிக்கிறேன். ஓகே, நம்மளோட ஒர்க்கில் இப்போ வந்து 40% முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து ஒரு 12 வோல்ட்டில் வந்து ஏர் பம்ப் டிசி மோட்ரு தேவை. அதை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு amazon.com அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு 12 வோல்ட் டிசி மோட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணால், குவாரண்டைனால் கடை மட்டும் கிடையாது, அமேசானும் மூடி வச்சுருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சு பார்த்தா வந்துருச்சு, ஐடியா வந்துருச்சு. என்ன அப்படின்னா, நான் வந்து அமேசானில் வந்து ஒரு 200 ரூபாய்க்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரேயர் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து அமேசானில் லிங்க் தரேன். இதை பற்றி ஸ்பெஷலாக ஒரு வீடியோவும் வரும். இதை வச்சு இதோட எக்ஸ்ட்ரீம் அப்ளிகேஷன்ஸ் நார்மலாக இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் இதை வச்சு என்னெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வரும். ஃப்யூச்சரில் அது வீடியோ வரும். இதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 20லேருந்து 30 ரூபா மேலே கீழே ப்ரெஷர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே மழைச்சாரல் மாதிரி ஸ்ப்ரே வரும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க செடிக்கு இருக்க செடிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் தூரமாக இருந்தீங்க அப்படின்னா அதை கூட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தூரத்தில் இருக்க செடிக்கும் அதை தண்ணி ஊற்றிக்கலாம். பட் ஆனால் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஏர் டேங்காக யூஸ் பண்ண போகிறோம். இதில் தண்ணி ஊற்றாமல் வெறும் ஒரு 4, 5, 20 ஸ்ப்ரே அடித்ததுக்கப்புறம் இதை ரிலீஸ் பண்ணால் இது ஒரு பலூனை ஃபில் பண்ணுற அளவு காற்று இதுலேருந்து வருது. ஸோ ஓகே, ஐடியா கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுலேருந்து ஓவராக ப்ரெஷர் வருது. நார்மலாக வர ஸ்பீடோட கொஞ்சம் அதிகமாக வருது, கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். அதுக்காக நான் ஒரு சிரஞ்ச் எடுத்துக்கிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, கம்மியாக தான் வருது. இப்போ லீக்கேஜ் இருக்கக்கூடாது, ஏன்னா இது கேஸ் அப்படின்றதுனால க்ளூ கன்னை நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். அப்படியே அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த சிரஞ்சை வந்து நல்லா டைட்டாக ஒட்டிக்கிட்டேன். ஓகே, இப்போ எந்த லீக்கேஜும் கிடையாது. பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ஏர் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு ஒரு சிலிண்டர் ரெடியாக இருக்குது. ஓகே, எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. ஆனால் அது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும்ல, சிலிண்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இதை கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்கள்கிட்ட இன்னொரு காமிச்சிடுறேன். இந்த கேஸ்லேருந்து வருது வந்து பெட்ரோல் கீழே ஃபஸ்ட்டு போகுது. அதுக்கப்புறம் அதுலேருந்து திருப்பி என்ன பண்ணுது, தண்ணியோட கீழே போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தண்ணியிலேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற கேஸ் வந்து ஃப்ளேமபுள் கேஸாக நம்மளுக்கு வரும். ஓகே, இதை எரியுதான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த ஏர் சிலிண்டர் ஆன் பண்ணி விட்றேன்.
இதுலேருந்து என்ன ஆகுது, கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு ஏர் சப்ளை வருது. இது பெட்ரோலை தாண்டி தண்ணியை தாண்டி வருது. எரியுதா இல்லையான்னு நான் வத்தி கொளுத்தி செக் பண்ணி பார்த்துருவோம். தூரமாக தள்ளி வச்சுப்போம், ஏன்னா பெட்ரோல் பக்கத்தில் இருக்குது, பயமாக இருக்குது. எஸ், சக்ஸஸ், எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, நம்மளுக்கு கேஸ் சிலிண்டர் சரி, ஸ்டவ் அடுப்பு அதாவது வந்து அது தேவை. அதுக்கு என்ன வேணும்னா, நம்மக்கிட்ட வந்து என்கிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு பெயிண்ட் டப்பி தேடி பார்த்தேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் இதுமாரி ஒரு மெட்டல் பாக்ஸ் இருந்தது. அது என்னென்னலாம் தெரில, அதை நான் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட வந்து இதுமாரி மெட்டல் பாக்ஸ் எது இருந்தாலும் ஓகே. அதை என்ன பண்ணிங்க, நல்லா சின்ன சின்னதாக ஹோல்ட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வேணும். எதுக்கு அப்படின்னா, அதுக்குள்ளே தான் நீங்கள் இந்த பர்னரை வைக்க போகிறீங்க. அதுக்கு வந்து அதை அழகாக ரவுண்டு போட்டு கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கங்க. நான் அழகாக அதை பெண்ணை வச்சு ரவுண்டு போட்டுக்கிட்டு கத்தியை வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தட் ஈஸியாக இருக்கும், நீங்கள் எந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சதுக்கப்புறம் ஓகே, கரெக்டாக ஃபிக்ஸாக இருக்குது. ஓகே. இப்போ என்னென்னா, அந்த ஃப்ளேமபிள் கேஸாக வருது இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பர்னர் இருக்குல்ல, அந்த பர்னரோட சைடில் வந்து ஒரு சின்னதாக ஹோல் போட்டுக்கிட்டு அந்த ஓஸை வந்து நான் சொருவி வச்சுக்கிட்டு க்ளூ கன்னை வச்சு லீக் ஆகக்கூடாது அப்படின்றதுனால வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம அந்த ஓட்டை போட்ட மூடியை வந்து என்ன பண்ணுவோம், மேலே ஒட்டியாச்சு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு வந்து பர்னர் வந்து அதாவது வந்து கேஸ் ஸ்டவ் ரெடி. சுற்றி கேஸ் எங்கேயும் லீக் ஆகக்கூடாது அப்படின்றதுனால என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, க்ளூ கன்னை வச்சு எங்கெங்கெல்லாம் லீக் ஆகுமோ அந்த இடத்துல நான் ஒட்டிக்கிறேன். தென் ஃபைனலாக வந்து கேஸ் அடுப்புக்கு மேலே அந்த ஒரு பாத்திரம் வைக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு மாரி தேவை. அதை கொண்டு வந்து இந்த ஸ்டவ் மேலே வச்சுக்கிட்டேன். ஓகே, ஃபைனலாக நம்ம அடுப்பு வந்து ரெடி, பர்ஃபெக்டாக ரெடி. இப்போ வந்து இதை வந்து ஒரு தோசைக்கல்லை வச்சு ஒரு ஆஃப் பாயில் போட்டு பார்ப்போம். உண்மையாலுமே இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், நான் அந்த சிலிண்டர் ஆன் பண்ணி விட்டுறேன். இப்போ என்னன்னா பெட்ரோல் வந்து பக்கன்னு உப்புது. இப்போ வந்து லைட்டரை வச்சு ஆன் பண்ணி பார்ப்போம். எஸ், ஆன் ஆகிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு தடவையாக ஒழுங்காக சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஒரு தோசைக்கல், எங்கள் வீட்டில் இருக்க தோசைக்கல் எடுத்து வச்சுக்கிட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக தெரியும் உங்களுக்கு, நெருப்பு நல்லா எரியுறது. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா, ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும் தோசைக்கல் நல்லா காயறதுக்கு. ஓகே, காஞ்சாச்சு. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றி ஆஃப் பாயில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். வாவ், சூப்பர். ஓகே, நம்மள்ட்ட வந்து இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகக்கூடிய நம்மளே செஞ்ச ஒரு மினி கேஸ் ஸ்டவ் இருக்குது. அதில் இப்போ ஒரு ஆஃப் பாயில் போட்டுட்ருக்கோம். ஓகே, அது மேலே வந்து என்ன பண்ணிப்போம், கொஞ்சம் கேரோலினா ரீப்பர் அதால் செஞ்ச பெப்பரை போட்டுப்போம். அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேலே வந்து ரைட் எடுத்துலாம் செக் பண்ணி பார்த்துங்க. இப்படி அசிங்கமாக வந்ததுக்கு காரணம் வந்து அந்த கேஸ் ஸ்டவ் கிடையாது, நான் தான். எனக்கு சரியாக திருப்பி போட தெரியாது. ஓகே, நல்லா இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், ஐயோ திருப்பி பிச்சுக்கிச்சே. ஓகே, இருங்க லைட்டாக எடுத்து போட்டு வரேன். ஓகே, ஆல்மோஸ்ட் ரெடி. ஓகே, பர்ஃபெக்டாக நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேகாமல் தான் ஆஃப் பாயில். ஓகே, ஆஃப் பாயிலாக வெந்திருக்கு, ரெடி, முடிச்சாச்சு. இப்போ அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆஃப் பாயில் எப்படி இருக்கும், சூப்பராக தான் இருக்குது. ஓகே, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லட்டுமா? இந்தியாவில் 2015 24,000 கோடி குடும்பத்தில் 10 கோடி குடும்பத்துக்கு கேஸ் ஸ்டவ் அப்படின்றதே ஒன்று கிடையாது. ஸோ கேஸ் ஸ்டவ்வில் சமைக்கிறதுன்றதே ஒரு லக்ஸரி ஐட்டமாக இருந்தது. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதை வந்து எப்படி கரெக்டாக ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா, அந்த 12 டிசி பம்ப் வச்சு தான் ஒர்க் பண்ண முடியும். பட் ஆனால் இப்போ அமேசான்லேயே ஆர்டர் பண்ண முடியாது, கடையில் ஆர்டர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டர் ஸ்ப்ரேயரை வந்து ஒரு டேங்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுவும் சூப்பராக ஒர்க் ஆச்சு. பட் ஆனால் இது வந்து 2 நிமிஷம் வரைக்கும் தான் அதுலேருந்து ஃப்ளோ, அதாவது நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தது. நாங்கள் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ண வேண்டியதாக இருந்தது, இதுலேருந்து ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஓகே,
இது எம்ஆர்ஆர் எரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மொத்தம் அது 250 ml பாட்டில். நாங்கள் வந்து அதை ஆஃப் பாட்டில் தான் எரிய வச்சு பார்த்தோம். அதாவது அரை பாட்டில் பெட்ரோல் குறையிற வரைக்கும் தான் நாங்கள் எரிய வச்சு பார்த்தோம். அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ½ hour கிட்ட வந்தது. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் அந்த ஃப்ளேம் வந்துட்டே இருந்தது. அது வந்து எதை பொறுத்து மாறும் அப்படின்னா இதுலேருந்து ஒரு இதில் ப்ரெஷரு அது அதிகமாக இருந்ததுன்னா டக்குன்னு தீர்ந்து போயிடுது, கம்மியாக இருந்ததுன்னா ரொம்ப நேரம் எரியுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. அது எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் வரும். உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சது அப்படின்னா மேலே ஐ பட்டனில் வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.